ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். நம்ம வீட்டில் வந்து கப்போர்டு ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க செய்கிறதுக்காக. எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்குறாங்க. இந்த கபோர்டு ஒர்க் பண்ணும்போது சில மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம தவிர்க்கணுங்க. எனக்கு தெரியாது, ஃபஸ்ட் டைம் நான் கேட்டதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப டஸ்ட்டெல்லாம் படியாதுங்க, லைட்டாக தான் டஸ்ட் இருக்கும், நீங்கள் வந்து சாமான்லாம் எடுத்து கூட வைக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக ஒதுக்கி விட்டால் போதும், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் பயங்கர டஸ்ட்டுங்க. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்ச வேலையை மறுபடியும் செய்கிற மாதிரி ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்கள் கபோர்டு ஒர்க்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அழகாக அது ஒரு துணி போட்டு மூடிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா எடுத்து ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. எனக்கு வந்து டபுள் வேலை. நான் வீடு ஷிஃப்ட் ஆகி வரும்போது அங்கேயே எல்லாமே க்ளீன் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். திரும்ப இங்கே வந்து ஒரு தடவை க்ளீன் பண்ணேன். இப்போ இந்த கபோர்டு ஒர்க் பண்ணும்போது மறுபடியும் எல்லாமே டஸ்ட்டு மறுபடியும் வராண்டிருந்து க்ளீன் பண்ணணுங்க. இந்த தப்பை தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. இப்போ வந்து முதல்ல கீழே இருக்கிற பையனோட ஸ்டடி ரூம் தான் பண்ணுறாங்க. ஸ்டடி ரூமுக்கு வந்து மேலே மட்டும்தான், அதாவது வந்து ஸ்டோரேஜுக்கு மேலே மட்டும்தான், கீழே வந்து அவனுக்கு வார்ட்ரோப்புக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அது செய்யலை. இப்போ பூஜை ரூமுக்கு வந்து அந்த கீழே வந்து எப்படி வேணும்னு கேட்டாங்க எங்களுக்கு. அதாவது பீரோ டைப் மாதிரி வேணுமா, இல்லை 4 டோர் வர மாதிரி வேணுமான்னு கேட்டாங்க. நான் வந்து 4 டோர் வரா மாதிரி, 2 செல்ஃப் வந்து சாமி கும்பிட்ற மாதிரியும், கீழே இருக்கிற செல்ஃப் வந்து நம்ம பூஜா திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்காகவும் நான் வந்து கேட்டேங்க. ஏன்னா 3மே நம்ம அரேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பூஜா பொருளெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போயிடும். இந்த 2மே நல்லா பெருசாக இருக்குது அப்படின்றதுனால 2த்துலையுமே நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 டோர் வரா மாதிரி முதல் 2 செல்ஃபு பூஜாவுக்காகவும், அடியில் இருக்கிற ஒரு செல்ஃப் வந்து நம்ம பூஜா திங்ஸ் வச்சுக்கிறதுக்காகவும் ரெடி பண்ணேன். அதை தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வார்ட்ரோப்பில் வந்து 2 ஐட்டம் இருக்குன்னு சொன்னாங்க. ஒன்று வந்து பிவிசி, இன்னொன்று வந்து யூபிவிசி அப்படின்னாங்க. பிவிசி அப்படின்றது நமக்கு கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக வரும். இந்த யூபிவிசி வந்து கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வரும், ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து யூபிவிசி தான் செலக்ட் பண்ணுங்க. இப்போ பிவிசி அப்படின்னா நம்ம பாத்ரூம் டோர்லாம் போகிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வரும். யூபிவிசின்னா அதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்னாங்க. இப்போ பூஜை அறையில் இருக்கிற அந்த படமெல்லாம் எடுத்து கீழே வச்சிருக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ட்ரில் பண்ணி கொடுக்க சொல்லி என் தம்பிக்கிட்ட சொன்னேன். நீங்கள் எடுத்து வச்சிருக்கா, நான் பண்ணித்தரேன் அப்படின்னாரு. மேலே மட்டும் எதுவுமே ஆணி அடிக்க போகிறதுங்க இல்லைங்க, கீழே மட்டும் ஆணி அடித்து ஃபோட்டோஸ்லாம் அரேஞ்ச் பண்ணிக்க போகிறாங்க. இப்போ வந்து பையனோட ஸ்டைல் ரூம் மேலே மட்டும் பண்ணியாச்சுங்க. கீழே வார்ட்ரூமுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதோட விட்டாச்சு. ஒரு ரூம் தான் க்ளீன் பண்ணாங்க, அதாவது ஒரு ரூம் தான் செஞ்சு முடித்தாங்க. பூஜை அறையில வந்து அந்த இதெல்லாம் கபோர்டெலாம் செட் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னும் வந்து இதுக்கு மணி வைக்கணும். மணி வச்சுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன வேலைலாம் இருக்குது அப்படின்னாங்க. இதுக்கே வந்து டைம் வந்து ஒரு 7:30 கிட்ட ஆகிடுச்சுங்க. தம்பி வந்து 7:30 மணிக்கு மேலே தான் எங்கெங்கே ஆணி வேணும்னு சொல்லி கேட்டால், நான் வந்து ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்கிறேன். கீழே அந்த 5 ஃபோட்டோ, இந்த பக்கம் பெருமாள் ஃபோட்டோ, அந்த பக்கம் வந்து அந்த லக்ஷ்மி சரஸ்வதி விநாயகர் இருக்கிற ஃபோட்டோ, இப்படி தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அதே மாதிரி இந்த சைடு வந்து முருகர் ஃபோட்டோ, இதெல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். வீடே இப்படி தாங்க இருக்குது, குப்பை மாதிரி தான் இருக்குது. ஆனால் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே ஒரு வழி ஆகிட்டுங்க. கிச்சனில் வந்து ஒரு பக்கம் மட்டும் கீழே டோர் போட்டிருக்குறாங்க. ஒரு சைடு போட்டு இன்னும் ஒரு சைடு கம்ப்ளீட் பண்ணலைங்க. அதே மாதிரி இந்த சைடும் ஒன்றும் பண்ணலை. இது வந்து ஃபஸ்ட்டு டே செஞ்ச ஒர்க்கு. ஃபஸ்ட்டு டே வந்து 2 கப்போர்டு, பூஜை அறை, கிச்சனில் வந்து மேலே இது நம்ம ஸ்டோரேஜுக்காக வைக்கிறது மட்டும் செஞ்சு வச்சுருக்குறாங்க. 2 வேலையும் வந்து கடையில் தான் டிஃபன் வாங்கின மாதிரி ஆகிடுச்சு. இங்கே சமைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, ரொம்ப டஸ்டியாக இருந்தது. இப்போ நான் கிச்சன் மேடையை மட்டும் நல்லா சோப்பு போட்டு கழுவிட்டு டிஃபன் இட்லி வாங்கிட்டு வந்துக்கிறாங்க. இது சாப்பிட்டுட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு படுக்கிறதுக்குள்ளே மணி வந்து 11 கிட்ட ஆகிடுச்சுங்க. மறுநாள் காலையில் வந்து மறுபடியும் கிச்சன் வேலை தான் செய்ய ஆரம்பித்தாங்க. கிச்சனுக்கே வந்து ஒரு நாள் ஆகிடுச்சுங்க. ஏன்னா கிச்சனில் தான் நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிச்சன் வேலை தான் தம்பி செஞ்சிட்ருக்குறாங்க. கீழே மட்டும் இந்த மாதிரி கொடுத்துட்டு மேலே வந்து 2 இது வந்து கண்ணாடி ஸ்லைடிங் போடுற மாதிரி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. ஏன்னா நம்மளது வந்து ரொம்ப குட்டி கிச்சன், ஒரு ஆள் நின்று தான் வேலை செய்கிற முடியாத மாதிரி இருக்கும். அதனால் வந்து கண்ணாடி போட்டு கொடுத்தா நம்ம திறக்கிற மாதிரி, இப்போது நம்ம இந்த டோர் போட்டோம் அப்படின்னா திறக்கிற மாதிரி இருக்கும், கண்ணாடி போட்டோம் அப்படின்னா ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் கண்ணாடியே போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இது 3வது நாள் வேலை செஞ்சிட்ருக்குறாங்க. இப்போ வந்து சுவாமி ரூமுக்கு அந்த மணி வைக்கிறதுக்காக அழகாக மணி மாதிரியே கட் பண்ணி எடுத்துகிட்ருக்குறாங்க பாருங்கள். இது வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஒவ்வொன்றும் செய்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டைம் எடுத்துக்குது.
மணி மாதிரியே கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம மணி, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் மாதிரி வந்து அதுக்குள்ளே மணி வச்சு ஃபிட் பண்ணுவாங்க. 2வது நாள் வீடு இந்த மாதிரி இருக்குங்க. இப்படி இதை விட மோசமாக இருந்தது ஃபஸ்ட்டு நாள். இது 2வது நாள். இது இந்த மாதிரி இருக்குது. இந்த டஸ்டெல்லாம் வந்து நம்ம நல்லா சுவாசித்தோம் அப்படின்னாவே தொடர்ந்து தும்மலுங்க எனக்கு. நான் வந்து டேப்லெட் எடுத்துக்கின்னு ட்ராப்ஸ் போட்டுக்கின்னு தான் இருக்கிறேன். இப்படி தான் இருக்குது. அவங்க வந்து வேலை செஞ்சுட்டு முடிச்சுட்டு போயிடுறாங்க. நாம் தான் க்ளீன் பண்ணணும். 3 நாள் இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாஸ்க்கு போட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பொருளெல்லாம் வந்து வீட்டில் இருக்கிற பொருளெல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுறது ரொம்ப நல்லதுங்க. மேலே பெட்ரூம் வந்து நம்ம பீரோ டைப் மாதிரி போட்டிருந்தான், அப்படி தான் கேட்டிருந்தேன் நான். பீரோ டைப் மாதிரி போட்டிருந்தாங்க. மேலே வந்து மாஸ்டர் பெட்ரூமுக்கும் மேலே ஒர்க் முடிச்சிட்டாங்க. நான் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகிட்ட பிற்பாடு உங்களுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேங்க இதை பற்றி. இது வந்து 3 கைப்பிடி வரா மாதிரி பாட்டாங்க. அதாவது வந்து 2 பக்கம் 2 சைடு திறக்கிற மாதிரி ஒன்று வந்து தனியாக திறக்கிற மாதிரி. ஏன்னா நம்மளது கொஞ்சம் நீட் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அது மாதிரி பண்ணாங்க. இது வந்து மேலே இருக்கிற ஹாலில் இது கூட வந்து கண்ணாடி தாங்க வரும். இது 2க்கு கண்ணாடி வரும். கீழே வந்து நமக்கு ஸ்டோரேஜுக்காக வரும் அப்படின்றதால இதை போட்டு வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து 3வது நாள் இந்த லேடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே வேணால் நம்ம ஈஸியாக அதை ஹேண்ட் பண்ணிடலாம். ரொம்ப வெயிட் கம்மியாக தான் இருக்குது. இது 3வது நாள் வந்து அப்படி அப்படியே போட்டுட்டு வேறு எங்கேயோ வேலை, எமர்ஜென்சி வேலை அப்படின்னு போயிட்டாங்க. சரி, போகிறதுக்குள்ளே நம்ம அந்த கபோர்டாவது க்ளீன் பண்ணலாம், இதை பண்ணி வச்சுருக்குறாங்க. இது எங்கன்னா மாடியில் இருக்கிற பால்கனிலங்க. இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்மளே க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறினேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. ஈஸியாக நம்மளாலே க்ளீன் பண்ணுற மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி ஒன்று வாங்கணும். இது வந்து எத்தனை ஸ்டெப்பு அப்படின்னா இது ஒரு 5 ஸ்டெப்புங்க. மேலே வந்து நமக்கு அந்த நிற்கிற மாதிரி மேலே ஒரு ஸ்டெப்பு, மொத்தமும் பார்த்தா 6 ஸ்டெப்பு. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. எவ்வளோன்னு கேட்டேன் அவர்கிட்ட. இது வந்து ஒரு 2500 பக்கம் வரும் அப்படின்னாரு. ஆன்லைன்லேயும் தேடிட்டுருக்குறேங்க. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி லேடர் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டீலில் வாங்காதீங்க, பிளாஸ்டிக்கில் வாங்காதீங்க, அலுமினியத்தில் வாங்கினீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து லைஃப் நல்லா வரும், க்ரிப்பும் நல்லா பிடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் பார்த்துட்டுருக்குறேன். கூடிய சீக்கிரம் நாமளும் ஒரு லேடர் வாங்கினேங்க. ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நான் க்ளீன் பண்ணணுன்னா மற்ற டைமில் என்ன பண்ணோம், ஸ்டூல் மேலே ஏறி நான் தான் க்ளீன் பண்ணணும். வீட்டில் யாரும் இல்லை, அவர் கடைக்கு போயிடுவாங்க, பையன் படிக்கிறான். ஸோ நான் தான் எல்லாமே க்ளீனிங் வேலை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்மளே எடுத்து போட்டுக்கலாம், எங்கே வேணாலும் எடுத்து போட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை செய்யலாம். எல்லா கபோர்டையும் இந்த லேடரை வச்சு காலையில் தாங்க க்ளீன் பண்ணேன் நான். சுத்தமாக ஏன்னா இப்போ வந்து வேலை முடிஞ்சோன்னா லேடர் எடுத்துன்னு போயிடுவாங்க. 3வது நாள் வேலை முடிஞ்சதும் லேடர் எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படின்றதுனால இருக்கும்போதே மேலே நம்மளால் எட்ட முடியாததெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு ரூமில் இருக்கிற வார்ட்ரோபில் இந்த லேடர் போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தமாக தொடச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த லேடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவர்கிட்டே கேட்டேன் நான், எனக்கு இவ்வளோ ஹைட்டு தேவை கிடையாதுங்க. இது வந்து ஒரு 6 ஸ்டெப்பு கிட்ட வருது. நமக்கு ஒரு 5 ஸ்டெப்பு இருந்தால் போதும். நம்ம வீட்டில் ஃபேன் துடைக்க, வார்ட்ரோப்பில் ஏதாவது இருந்தால் எடுக்க ரொம்ப வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ரூம்லையும் எடுத்து போட்டு நான் தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. காலையில் மாஸ்க் போட்டுக்கினேன். ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது. இருந்தாலும் ஒரே தும்மல், மாத்திரை போட்டுட்டு தாங்க 2 நாள் ஆச்சு. நைட் தூங்குறதுக்கு மணி 12 கிட்ட ஆகிடுதுங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் தூங்க வேண்டியதாக இருக்குது. மறுநாள் வந்து மறுபடியும் குப்பையாக தான் ஆகுது. இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு வைக்க முடியாது, அந்த குப்பையோட நம்ம இருக்க முடியாது. அப்படின்றதுனால டெய்லியுமே க்ளீன் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கி வேலை முடிஞ்சுது அப்படின்னா 2 மேலே கீழே நல்லா ஃபுல்லாக மாப் போட்டு வெளியே பால்கனியில் நல்லா கழுவி விட்டுட்டு நம்ம வந்து நியூ இயருக்கு தயாராக வேண்டியது தான். நியூ இயர் கூட வேலை எல்லாம் முடியுமானா கண்டிப்பாக முடியாதுங்க. நான் ஒரு ஆளே செய்யணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடம்பு ரொம்ப டயர்டாயிடுதுங்க. அதனால தான் இந்த 48 நாள் முருகருக்கு விரதம் கூட என்னால் இருக்க முடியல. இந்த வேலை இருக்கிறதுனால காலையில் பிரம்ம முகூர்த்த பூஜை கூட நான் வந்து இன்றைக்கி செய்யலைங்க. என்னால் எந்திரிக்கவே முடியல. நைட் படுக்கிறதுக்கு 12 கிட்ட ஆகிடுச்சிங்களா. அதுக்கப்புறம் ஒரு 6 மணிக்கு தான் எழுந்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு நில வாசலில் மட்டும் 2 தீபம் ஏற்றி வச்சுங்க, அவ்வளோதான். மற்றபடி பூஜைலாம் எதுவுமே பண்ண முடியலைங்க. ஒவ்வொரு இடத்துலையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அவங்க ஒரு வேலையாக போயிட்டு வந்தாங்களே, அழகாக மணி மாட்டினாங்க பூஜை அறையில். அது எப்படி மாட்டினாங்க அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து ஃபினிஷ் ஆனது அப்படின்னு பார்த்தா பூஜை அறை ஃபினிஷ் ஆகிடுச்சு. பையனோட ஸ்டடி ரூம் மேலே வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. மற்றபடி கிச்சனில் வந்து இன்னும் கண்ணாடி வைக்கல. அதே போல் வந்து மேலே மாடியில் கண்ணாடி வைக்கல. மேலே மாடியில் பால்கனியில் வந்து ஒரு வார்ட்ரோப் பண்ணலைங்க. இந்த இதெல்லாம் இருக்குது. இதை வந்து இன்றைக்குள்ளே பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மணி வைக்கிறாங்க பாருங்கள்.
முதல்ல வந்து அந்த மணி அதை ஒரு ஆணி மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அது ஒரு சைடு இதை வைக்கிறாங்க, இன்னொரு சைடு இன்னொரு பிளாஸ்டிக் வச்சு அப்படியே புஷ் பண்ணி விட்டுடுறாங்க. இந்த மணியை கூட நம்ம கழட்டி கழுவிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப குட்டியாக மணி 6 தான். எத்தனை வேணும்னு கேட்டாங்க. 6 போதும், 6க்கு மேலே வைக்க முடியாது அதில், அதனால் 6 போதும்னு சொல்லிட்டாங்க. நான் 9 வைக்கணுன்னாக்கா நம்மளுக்கு 9 வராது இதில் வைக்கிறதுக்கு, ரெட்டைப்படையில் தான் வரும் அப்படின்னாங்க. அதனால் 6 போதும்னு சொல்லிட்டு 6 வச்சுக்கிறேன். நம்மளை கேட்டு தான் செய்கிறாங்க எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் இதை வைக்கிறாங்க, இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பிளாஸ்டிக் அந்த பக்கம் வச்சு புஷ் பண்ணி விட்டுடுறாங்க. நடுவில் மணி தொங்குது. நம்ம இந்த மணியை கழட்டி கூட கழுவிக்கலாம். இது வந்து ஒரு ஹேங் பண்ணி தொங்க விட்டு வச்சுக்கிறாங்க. அந்த மணியை கழட்டி கூட நம்ம கழுவிக்கலாம்னு சொன்னாங்க. நம்ம திறந்து மூடும்போது அந்த மணி சத்தம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்குதுங்க. இப்போ 6 மணியும் செட் பண்ணிடுறாங்க. இந்த பூஜை அறை நான் அரேஞ்ச் பண்ணது நல்லா இருக்கா அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது நமக்கு ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவருக்கு மேலே ஆச்சுங்க. ஓவரால் பூஜை அறைக்கு முடிஞ்சாச்சு. 6 மணி வச்சாச்சு. பூஜை அறைக்குள்ளவும் எல்லாமே நான் இந்த வீட்டுக்கு வந்து எனக்கு எது செட் ஆகுதோ இல்லையோ முதல்ல பூஜை அறையை செட் பண்ணிக்கிறேங்க. அதே போல் இந்த வார்ட்ரோப் வேலையும் முதல்ல வந்து பூஜை அறைக்கு தான் முடிஞ்சுது. அதில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் ஹெவி வேலைங்க. 3 நாளாக சரியான வேலை எனக்கு. நான் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய பூஜை அறை எப்படி இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.